ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு ஓய்வு நாளில் உங்கள் அனைவரையும் அன்போடும் கௌரவத்தோடும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே நாம் கலந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி கரங்களை கூப்பி இந்த ஆராதனை வேளையும் நம்மையும் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆவியானவரும் அன்பின் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய தேவ பிரசனமும் உம்முடைய தேவ மகிமையும் எம்மை மூடிக்கொள்வதாக. உம்முடைய சுகமும் உம்முடைய ஆண்டவரே அக்கினியும் ஆண்டவரே உம்முடைய இயேசுவின் நாமத்தினாலே எம்மை மூடிக்கொள்வதாக. நீர் தாமே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. உம்முடைய தயவினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் நீர் தாமே தாங்குவீராக. இந்த ஆராதனை வழிநடத்துகிறவரையும் வார்த்தையை கொண்டு வருகிறவர்களையும் உம்முடைய கருத்தை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே ஆதியும் மந்தமா இருக்கின்ற பழனாலே முடிவு பரியந்தம் உம்முடைய தேவ பிரசனத்தினால் நிரப்புவை அருள்வீராக. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனையும் எம்மையும் உம்முடைய கருத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நல்லது, இந்த ஆராதனை வேளை இப்பொழுது நாம் கலந்து கொள்வோமாக.
பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. எங்களுடைய கரங்களை உயர்த்தி உலகத்தை நோக்கி பார்த்து சொல்லுமா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிக
நல்லதொரு ஆராதனை வேளையை நாம் கடந்து வந்தோம். இப்பொழுதும் நம்முடைய கல்வாரி மத்திய ஸ்தானத்தின் தலைமை போதுகிறான வணக்கத்துக்குரிய லான் பிபிளே அவர்கள் நம்மத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த ஆசீர்வாதமான பிரசங்க தொடரிலே இன்னும் ஒரு பிரசங்கத்தை கேட்கப் போகின்றபடினாலே நம்முடைய இருதயங்களையும் செவிகளையும் திறந்து அதை நாம் செவிமடுப்போமாக. අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි යමු. நாங்கள் வார்த்தைக்கு செல்லுவோம். අද අපි බලන්න යනවා ඒ දේශනා ඒ ආශිර්වාදලත් වාක්‍ය වන දයාවන්තයෝ ආශිර්වාදලත්දෝය කියන වාක්‍ය. ஆகவே இந்த பாக்கிய வசனங்களில் இருக்கின்ற இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகின்றோம். අපි බැලුවා නම් ආශිර්වාදලත් වාක්‍ය 8ක් තිබෙනවා. பாக்கிய வசனங்கள் 8 இருக்கின்றது. ඒ 8න් 4ක් තියෙන්නේ අපි ගැන. அந்த 8லே 4 எங்களை குறித்து தான் இருக்கின்றது. අපේ ආත්මික ජීවිත ගැන. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை අපේ குறித்து, ඇතුළාන්තය ගැන. எங்களுடைய உள்ளான வாழ்வை குறித்து. තව 4ක් තියෙනවා අපිත් මනුෂ්‍යයන් අතර තියෙන සම්බන්ධකම් ගැන. அடுத்த 4ம் எங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை குறித்து உள்ளது. මේ ආශිර්වාදලත් වාක්‍ය දයාව ගැන කියනකොට කියන්නේ මමත් අනිත් මනුෂ්‍ය අපි ගැන සහ අපි අනිත් මනුෂ්‍යයන්ට එක්ක තියෙන සම්බන්ධකම් ගැන. இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகின்ற இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற வார்த்தை எங்களுக்கும் மற்ற மனுஷர்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை குறித்து பேசுகின்றது. මම පටන් ගන්නේ මේ වගේ අදහසක් එක්ක. நான் இப்படியான ஒரு கருத்தோடு இந்த காரியத்தை ஆரம்பிக்கின்றேன். මම කියන්න කැමති කිසිවෙකුට කාටවත් දයාව ලැබෙන එක සුදුසු නෑ කියලා. நான் சொல்ல விரும்புகின்றேன், யாருமே இரக்கத்தை பெற தகுதியானவர்கள் அல்ல. අපි කවුරුත් සුදුසු නෑ දයාව ලැබෙන්න. நாங்கள் யாருமே இந்த இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. නමුත් අපි සියලුම සෑම විටම දැඩි ලෙස දයාව අවශ්‍යයි. ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாக இந்த இரக்கம் தேவையாயிருக்கிறது. දයාව ලැබෙන්න සුදුසු නෑ. இரக்கத்தை பெற நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. ඒක තමයි දයාව කියන්නේ. அது அல்ல இரக்கம் என்று சொல்லுவது. දයාව කියන්නේ දෙන්න අවශ්‍ය නැති දේ නැත්නම් ලැබිය සුදුසු නැති දේ ලැබෙන එක. இரக்கம் என்று சொல்லுவது கொடுக்க கூடாத, கொடுக்க பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத காரியத்தை கொடுப்பது. මට මතක් වෙනවා නෙපෝලියන් බොනපාට් කියන අර විශේෂ මනුෂ්‍යයාගේ කතාවක්. எனக்கு ஒரு நபருடைய கதை ஞாபகம் வருகின்றது. ඉතින් නෙපෝලියන් බොනපාට් කියන එක්කෙනා ලෝක ඉතිහාසයේ ප්‍රසිද්ධ කෙනෙක්. නමුත් එයාව නිතරම නිරූපණය කෙරුවේ අර හිට්ලර් වගේ අර තරහ ප්‍රචණ්ඩකාරී මනුෂ්‍යෙක් වගේ. நெப்போலியன் போனபார்ட் என்பவர் சாதாரண மனுஷன். ஆனால் அவரை ஒரு ஹிட்லரை போல, ஒரு கொடுங்கோலல் மனுஷனை போல தான் அவரை காண்பித்தார்கள். එයාට බලවත් හමුදාවක් තිබුණා. அவருக்கு ஒரு வல்லமையான இராணுவம் இருந்தது. කරපු හැම යුද්ධයම එයා දිනා ගන්නවා. කරපු හැම යුද්ධයම දිනා அவர் ගන්නවා. செய்த எல்லா யுத்தங்களிலும் அவர் வெற்றியை பெறுகின்றார். ඉතින් මේ නෙපොලියන්ගේ හමුදාවේ ජෙනරල් තුමෙක් හිටියා. එයාගේ නම මං හිතන්නේ ලජෝලයිස් කියලා. அவருடைய இராணுவத்திலே ஒரு நபர் இருந்தார், லஜோலைஸ் என்ற பெயரிலே. ලජෝලයිස් ජෙනරල්තුමා එයා මේ දේශයට කුමන්ත්‍රණ කීපයක් කරලා නෙපොලියන්ගේ හමුදාව දුර්වල කරන්න උත්සාහ කෙරුවා. அவர் அந்த குழுவிலே சில பலவீனமான காரியங்களை செய்து நெப்போலியனுடைய இராணுவத்தை பலவீனப்படுத்துவதற்கு செயல்பட்டார். එයාගේ මේ ජෙනරල් මේ කුමන්ත්‍ර වලින් එයා අහුවෙලා ඊට පස්සේ එයාට මරණ දඩුවමක් දෙනවා. ஆகவே அவர் செய்த இந்த காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ආවල් දවසක එයා දේශයට කුමන්ත්‍ර කරපු හින්දා ආවල් දවසක එයාව මරලා දාන්න යනවා කියලා. ஆகவே அவர் தேசத்திலே சில தேவையில்லாத காரியங்களை செய்தபடியினாலே ஒரு நாளிலே அவரை கொலை செய்ய வேண்டி ஏற்பட்டது. එක දවසක් නෙපොලියන් පාරට බහිනකොට ළමයෙක් ඉන්නවා සයිඩ් එකේ. එයාගේ දොර ගාව සයිඩ් එකේ ළමයෙක් ඉන්නවා. அவர் நெப்போலியன் ஒரு நாள் வெளியிலே போகும் பொழுது அவருடைய வாசலிலே ஒரு சிறு பிள்ளை இருந்தார். මේ ළමයා කෑ ගහනවා දයාවස. அந்த பிள்ளை சத்தம் போடுகிறது, இரக்கம் இரக்கம் என்று. දයාව සර් අනේ සර් දයාව මගේ පියාට අනුකම්පා කරන්න. அந்த பிள்ளை சத்தம் போடுது, என்னுடைய தகப்பனாருக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று. ඉතින් නෙපොලියන් නැවතුණා කිව්වා ඔයා කවුද? அந்த நேரத்தில் நெப்போலியன் அந்த இடத்துல இருந்து கேட்கிறார், நீங்கள் யார் என்று. මම අනේ සර් මට පීඩවන්න මම ජෙනරල් ලජෝලයිස්ගේ දුව. ஆகவே அந்த பிள்ளை சொல்லுகிறது, எனக்கு இரங்குங்கள், நான் அந்த ஜெனரல் லஜோலைஸ் என்பவருடைய மகள் என்று. අනේ එයාට පීඩවන්න. அவருக்கு இரக்கம் காட்டுங்கள். සෝ නෙපොලියන් කියනවා එයාට මට එයා ගැන කිසිව දෙයක් මට එයා ගැන කරන්න බෑ. ஆகவே நெப்போலியன் சொல்லுகிறார், எந்த ஒரு காரியத்தையும் எனக்கு அவருக்கு செய்ய முடியாது என்று. ඔහු යුක්තියට
එයා මුහුණ දෙන්න ඕන. அவர் நியாயத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும். මේ දුව කියනවා ස්වාමී සර් මම ඉල්ලන්නේ යුක්තිය නෙමේ මම ඉල්ලන්නේ දයාව. ஆகவே அந்த பிள்ளை சொல்லுகிறது, நான் நியாயம் கேட்கவில்லை, நான் உங்களிடத்துல இரக்கத்தை கேட்கிறேன் என்று. නෙපොලියන් හැරිලා කියනවා ඇයි දයාව? ඔයාගේ තාත්තා මොනවාද කරලා තියෙන්නේ දයාව ලැබෙන්න? ஆகவே நெப்போலியன் திரும்பி கேட்கிறார், இரக்கத்தை ஏன் கேட்கிறீர்கள்? உங்களுடைய தகப்பன் இரக்கம் பெறுவதற்காக எந்த காரியத்தை செய்தார் என்று. මෙයා මේ දුව හැරිලා කියනවා ඒක තමයිනේ සර්. එයා සුදුසු නම් එනං ඒක දයාව නෙමෙයිනේ. அந்த பிள்ளை சொல்லுகிறது உண்மைதான், அந்த தகப்பன் அதற்கு தகுதியாக இருந்தார், அது இரக்கம் இல்லையே என்று. මේක ඇත්ත කතාවක්. அது அவளுடைய கதை. දන්නවද නෙපොලියන් කියනවා ඒ දුවට ඔයාගේ තාත්තා නිසා නෙමෙයි. නමුත් ඔයා හින්දා මම තාත්තව නිදහස් කරනවා. நெப்போலியன் அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய தகப்பனாருக்காக அல்ல, உங்களுக்காக நான் உங்களுடைய தகப்பனாரை விடுதலை செய்கின்றேன் என்று. අපිට කවුරුත් දයාව ලැබෙන්න සුදුසුෙක් නෙමෙයි. நாங்கள் யாருமே இரக்கம் பெறுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. අපි සුදුසු නම් දයාව අවශ්‍ය නැහැ. நாங்கள் தகுதியானவர்களாக இருந்தால் இரக்கம் அவசியம் இல்லை. නමුත් අපි කාටවත් සුදුසු නැති නිසා දයාව දැඩි ලෙස අවශ්‍යයි. ஆகவே நாங்கள் யாருமே தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறபடினால இரக்கம் அதிக அளவு எங்களுக்கு අද ඔබ මේ தேவைப்படுகின்றது. ස්ථානෙට ආවේ දයාව නිසා. நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தது அந்த இரக்கத்தின் ඔබ காரணமாக தான். සුදුස්සෙක් නෙමෙයි. நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல. ඔබ දන්න ඔබ මේ ස්ථානයේ ඔබ ඉන්නේ දයාව නිසා. நீங்கள் இந்த இடத்துல இருக்க முடியாதவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். බයිබලයේ කතා කරනවා අපි ගැලවීම ලැබෙන්න පෙර අපි දෙවියන් වහන්සේගේ සතුරෝ. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பு கர்த்தருக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்று. උන්වහන්සේගේ දඩුවමට අපි හවුල්කරුවන්. அவருடைய தண்டனைக்கு நாங்களும் பங்காளிகளாக இருந்தோம். නමුත් උන්වහන්සේගේ අධික දයාව නිසා අද අපි උන්වහන්සේගේ සතුරෝ නෙමේ අපි උන්වහන්සේගේ දරුවෝ. ஆனால் தேவனுடைய அதிக அளவான இரக்கத்தின் காரணமாக நாங்கள் இன்று தேவனுக்கு சத்துருக்கள் அல்ல, அவருடைய අපි ඒකට நண்பர்களாக හalleluya இருக்கிறோம். කියමුද? நாங்கள் ஹalleluya என்று சொல்லுவோம். උන්වහන්සේගේ සතුරු නෙමේ උන්වහන්සේගේ දරුවෝ. நாங்கள் அவருடைய சத்துருக்கள் அல்ல, அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் දයාව නිසා. இரக்கத்தின் காரணமாக. දැන් උන්වහන්සේගේ දයාව ගැන කතා කරනකොට அவர் இரக்கத்தை குறித்து பேசும் பொழுது උන්වහන්සේගේ ගුණාංගය තමයි දයාව. அவருடைய ஒரு குணாதிசயம் தான் இந்த இரக்கம். දයා අනුකම්පිත දෙවි කෙනෙක්. இரக்கம் நிறைந்த தேவன். නමුත් අපි මේ දයාව අත්දකින්නේ ගුණාංග දෙකකින්. நாங்கள் இந்த இரக்கத்தை எவ்வாறு அனுபவிக்கிறோம்? එකක් තමයි අපි කියන විදිහට දයාව. අපි ලැබෙන්න සුදුසු දේ අපි ලැබෙන්නේ අපි බේරනවා. අපි දඩුම තමයි ලැබෙන්න ඕනේ, ඒකෙන් අපි බේරනවා. උන්වහන්සේගේ දයාව නිසා අපි බේරෙනවා. ஒன்றுதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது. நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரணம் தண்டனை, ஆனால் தண்டனை கிடைக்கவில்லை. தேவனுடைய இரக்கத்தின் காரணமாக எங்களுக்கு அது அகன்று போகின்றது. නමුත් උන්වහන්සේගේ දයාව නිසා අපි තව දෙයක් අත්දකිනවා. ஆனால் அவருடைய இரக்கத்தின் காரணமாக நாங்கள் இன்னொரு காரியத்தை ඒ அனுபவிக்கின்றோம். තමයි උන්වහන්සේගේ අනුග්‍රහය. අනුග්‍රහය. அதுதான் அவருடைய கிருபை. උන්වහන්සේගේ දයාව නිසා කියන්නේ මේක. අපි උන්වහන්සේගේ සතුරෝ උන්වහන්සේ දෙන්න ඕන දඩුම දෙන්නේ නැහැ. ඒක දයාව. நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை தேவன் எங்களுக்கு தரவில்லை, அது அவருடைய இரக்கம். නමුත් දඩුම විතරක් නෙමෙයි. උන්වහන්සේ දඩුම දෙන්නේ නැහැ. උන්වහන්සේ අපිව අරගෙන උන්වහන්සේගේ දරුවෝ කරනවා. ඒක තමයි අනුග්‍රහය. அவர் எங்களுக்கு தண்டனையை தரவில்லை, ஆனால் அவர் அந்த இடத்துல இருந்து எங்களை எடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றுகின்றார். அதுதான் அவருடைய கிருபை. ඉතින් මතෙව් 5 වෙනි පරිච්ඡේදය மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7 වෙනි පදයේ කියනවා. 7ஆம் வசனம் சொல்லுகின்றது, දයාවන්තයෝ ආශිර්වාද ලද්දෝය. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், මාක්නිසාද ඔහු දයාව ලබන්නේ. காரணம் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். හොඳට බලා ගන්න මේ පදය. இதை நன்றாக கவனியுங்கள். මේ පදයේ කොන්දේසියක් තියෙනවා. இதிலே කොන්දේසියක් තියෙනවා. இதுல ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது. මේ පදයේ පොරොන්දුවක් තියෙනවා. இதுல ஒரு பொருத்தனை இருக்கின்றது. ඔබ දයාව දුන්නා නම් நீங்கள் இரக்கம் காண்பிப்பீர்களா இருந்தால் ඔබට දයාව ලැබෙයි. உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். කොන්දේසිය දුන්නා නම් அதிலே ஒரு உடன்படிக்கை இருக்குமாயிருந்தால் දයාව දුන්නා නම් දයාව ලැබෙයි. இரக்கத்தை கொடுத்தால் இரக்கத்தை பெறுவீர்கள். අපි සමහරට බයිබලය හරවනවානේ. நாங்கள் சில நேரம் காரியங்களை திருப்பி මට விடுகின்றோம். දයාව ලැබුණා නම් මම දයාව දෙනවා. எனக்கு இரக்கம் கிடைத்தால் நானும் இரக்கம் காண்பிப்பேன். ඒක හොඳයි අපේ පුද්ගලික බයිබල එකට. அது எங்களுடைய தனிப்பட்ட வேதமாக නමුත් இருக்கலாம். යේසුස් වහන්සේගේ බයිබලේ இயேசுவின் வேதத்திலே අපි ෆස්ට් දයාව දෙන්න ඕන. நாங்கள் முதலாவது இரக்கத்தை கொடுக்க வேண்டும், දයාව ලැබෙන්න. நாங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். නමුත් මම කියනවා උන්වහන්සේගේ අනුග්‍රහය නිසා ஆனால் நான் சொல்லுகின்றேன், தேவனுடைய கிருபையின் காரணமாக අපට දයාව ලැබෙන්න ක්‍රමයක් නැහැ, හැකියාවක් නැහැ. නමුත් ප්‍රථමයෙන් උන්වහන්සේ අපට
දයාව දෙනවා. எங்களுக்கு இரக்கம் கிடைக்க முடியாது எந்த ஒரு வழியும் இல்லை. ஆனால் அவர் முதலாவது எங்களுக்கு இரக்கம் காண்பித்திருக்கின்றார். නමුත් අපේ ජීවිත ගමනේ ඒ පළවෙනි දයාව ලැබුණෙන් පස්සේ අපි නිතරම දිගටම දයාව ලබා ගන්න යනවා නම් උන්වහන්සේගෙන් අපි දයාව දීලා දෙන්න ඕන. අපි දුන්නා නම් අපිට ලැබෙනවා. நாங்கள் எங்களுடைய முதலாவது அனுபவத்திலே நாங்கள் இரக்கத்தை பெற்று நாங்கள் அவரோடு கூட நாங்கள் பயணித்து இரக்கத்தை காண்பித்து நாங்கள் செல்வமாய் இருந்தால் இந்த இரக்கத்தை நாங்கள் அதிகளவாய் பெற்றுக்கொள்ளலாம். කාසිය දෙපැත්තක් තියෙනවනේ. කාසිය දෙපැත්තක් තියෙනවනේ. நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் உள்ளது. ඒකේ අනිත් පැත්ත තමයි දයාව නොදුන්නා නම් அதிலே மற்ற பக்கம் தான் நாங்கள் இரக்கம் காண்பிக்காவிட்டால் දෙවියන් වහන්සේගෙන් දයාව ලැබෙන්නේ නැහැ. தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு இரக்கம் கிடைக்காது. දයාව කියන්නේ කුමක්ද? இரக்கம் என்றால் என்ன? මට අදහස් දෙකක් තියෙනවා. எனக்கு இரண்டு கருத்துக்கள் அதில் இருக்கின்றது. මගේ පළවෙනි අදහස තමයි කියන්නේ ඔබට හානියක් කිරීමට නැත්නම් දඩුවම් කිරීමට අයිතියක් ඇති එක්කෙනෙක්ට කරුණාවෙන් සමාවෙන් එයාට සලකන එක. முதலாவது காரியம்தான் உங்களுக்கு தீங்கு செய்ய அல்லது உங்களை தண்டிக்க உரிமை உள்ள ஒரு நபர் மீது இரக்கம் காண்பிக்கும் அல்லது அந்த காரியத்தை மன்னிக்கும் ஒரு மனப்பான்மை. යමෙක් ඔබට හානියක් කෙරුවා. உங்களுக்கு யாராவது ஒரு தீங்கை செய்கிறார். ඔබගේ හිත රිදෙව්වා. உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துகின்றார். ඔබගේ ජීවිතේ ප්‍රශ්න ගෙනාවා. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வருகின்றார். ඔබට පලි ගන්න අයිතියක් තියෙනවා. உங்களை பழிவாங்கும் விதமான செயல்பாடு நடக்கிறது. අද සමහරවිට ඔබට අයිතියක් තියෙනවා විතරක් නෙමෙයි ඔබට ක්‍රමයක්ත් තියෙනවා. உங்களுக்கு அதற்கான உரிமையும் இருக்கிறது, அதற்கான முறையும் இருக்கின்றது. පෙන්නන්න යන්නම්කෝ මෙයාට. நான் காண்பிக்கிறேன் யார் என்பதை குறித்து. නමුත් ඔබ ඒ දේ කරන්නේ. ஆனாலும் நீங்கள் அதை செய்வதில்லை. පුළුවන් පලි ගන්න. பழிவாங்க முடியும், කරන්නේ නැහැ. ஆனால் செய்வதில்லை. ඒකට හේතුව තමයි அதுக்கு காரணம் தான் ඔබට දයාව තියෙන නිසා. உங்களுக்குள்ள இரக்கம் இருக்கின்றது. දෙවැනි එක. இரண்டாவது, ඔබට පහතින් ඉන්න එක්කෙනෙක්. உங்களை விட தகுதி குறைவாக இருக்கிற ஒருவர், බාල සහිත ස්ථානයක්, அல்லது ஒரு குறைவான ஆற்றலோடு இருக்கிற ஒருவர், එයා ඔයත් එක්ක කිසි ගනුදෙනුවක් අවශ්‍ය නැහැ. එයාත් එක්ක அவருக்கு உங்களோட எந்த விதமான தொடர்பும் அவசியம் இல்லை. නමුත් ඔබගේ දයාව නිසා ஆனால் உங்களுடைய இரக்கத்தின் காரணமாக එයාට කරුණාව ලැබීමට அவருக்கு இரக்கம் கிடைப்பதற்கு එයාට අවස්ථාවක් දෙනවා. அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பது. මේක තමයි දයාව කියන්නේ. இதுதான் இரக்கம் என்பது. යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து දයානුකුපිත මිනිසෙක්. இரக்கம் நிறைந்தவர். අපේ දෙවියන් වහන්සේ දයානුකුපිතයි. எங்களுடைய தேவன் இரக்கம் நிறைந்தவர். මේ දෙකම තියෙනවා දෙවියන් වහන්සේ ඔබත් මාත් අතර තියෙන සම්බන්ධකමට. இந்த ரெண்டு காரியமும் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்பிலையும் காணக்கூடியது. අපි දෙවියන් වහන්සේට හානි කෙරුවා. நாங்கள் தேவனுக்கு எதிராக செயல்படும் பொழுது, පාපය කෙරුවා. நாங்கள் பாவம் செய்யும் பொழுது මරණය දඩුවම අපට දෙන්න ඕන. மரண தண்டனை தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். නමුත් උන්වහන්සේගේ දයාව නිසා අපට ඒක දෙන්නේ නැහැ. ஆனால் அவருடைய இரக்கத்தின் காரணமாக அவர் அதை எங்களுக்கு தரவில்லை. පලි ගන්න පුළුවන්. பழி வாங்க முடியும். ඊයේ කරපු පාප වලටත් අද කරන්න යන පාප වලටත් පලි ගන්න පුළුවන්. நேற்று செய்த பாவம் இன்று செய்கிற பாவங்களுக்கு பழி வாங்க முடியும். හෙටත් පාපෙට වැටේ පලි ගන්න පුළුවන්. நாளையும் பாவம் செய்யலாம், பழி வாங்க முடியும். කරන්නේ නැහැ. ஆனால் செய்யவில்லை அப்படி. මන්ද දෙවියන් වහන්සේ දයානුකුපිත නිසා. ஏனென்றால் அவர் இரக்கம் நிறைந்த தேவனாய் இருக்கிறபடியினால். ඒක විතරක් නෙමෙයි. அது மாத்திரமல்ல, ඕම අපිව තියන්නේ නැහැ. උන්වහන්සේ අපිව ගන්නව උන්වහන්සේ වෙතට. இந்த இடத்துல நாங்க செய்யற காரியமல்ல, அவர் எங்களை தன்னிடமாய் சேர்த்துக் கொள்கின்றார். දරුකමට அவர் புத்திரனாக எங்களை எடுக்கிறார். අපට සුදුසු නැති ආශිර්වාද උන්වහන්සේ දිගින් දිගටම දෙනවා. நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவையில்லாத ஆசீர்வாதங்களை தொடர்ந்தும் அவர் தருகின்றார். ඒකත් කරන්නේ උන්වහන්සේගේ දයාව නිසා. அதை அவர் செய்வதும் அவருடைய இரக்கத்தின் காரணமாக. හලෙලූයා. හලෙලූයා. ඒ නිසා දයාව කියන දේ ලොකු දෙයක් අපට. ஆகவே இரக்கம் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய காரியமாய் இருக்கிறது. මන්ද උන්වහන්සේගේ දයාව නැතුව අපි කවුරුත් සතුටු වෙන්න බෑ. காரணம் அவருடைய இரக்கம் இல்லாமல் நாங்கள் யாருமே முழுமை அடைய முடியாது. දැන් මම ඔබගෙන් අහන්න කැමති ප්‍රශ්නයක් තමයි ඔබ දයාවන්තෙක් කෙනෙක්ද? அதே போல நான் உங்களிடத்துல கேட்கிற ஒரு கேள்விதான், நீங்கள் இரக்கம் நிறைந்தவரா? ඔබ දයාවන්තද? நீங்கள் இரக்கம் உள்ளவரா? මම ඔබගෙන් ප්‍රශ්න හතරක් අහන්නම්කෝ එන පොඩක් හිතලා බලන්නකෝ. நான் உங்களிடத்துல இந்த கேள்விகளை கேட்கும் பொழுது சற்று யோசித்து பாருங்கள். ඔබට වඩා වෙනස් අය සමග ඔබ ඉවසිලිවන්තද? உங்களை விட வேறுபட்ட குணாதிசயம் கொண்ட ஆக்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? අපි වගේ අයත් එක්ක අපි දරා ගන්න පුළුවන්. எங்களை மாதிரியான ஆக்களோடு நாங்கள் செயல்படலாம். නමුත් අපි අපට වඩා වෙනස් අයත්ගේ දරා ගැනීම ගොඩක් අඩු ඉවසිලිවන්ත වෙන්න බෑ. ஆனால் எங்களை விட வித்தியாசமானவர்கள் இருக்கும் பொழுது அது கஷ்டம், அதை நாங்கள் பொறுத்துக்கொள்ள முடியாது. පොඩි දෙයක් කෙරුවා නම් මට කියන්නත් මේ හොඳ නෑ මෙම කියන්න. නමුත් කියන්න මේක තමයි මිනිසන් මනුෂ්‍යයන් හොඳ දෙයක් පොඩි දෙයක් කෙරුවා නම් මේ පැත්තෙන් යකා උස්සනවා.
ஒரு சிறிய தவறு அல்லது சிறிய பொறுக்க முடியாத காரியமா இருந்தாலும் எங்களுடைய உள்ளம் குழம்புகிறேன். පොඩි දෙයක්. சிறிய காரியம். හුස්ම ගන්න බෑ අපි තරහා යනවා. மூச்செடுத்தாலும் கோபம் வந்துவிடும். මොකුත් කරන්න බෑ. හොඳ දෙයක් කෙරුවත්, දරක දෙයක් කෙරුවත්, මොන දෙයක් කෙරුවත් අපි අප්සෙට් වෙනවා. என்ன நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் நாங்கள் குழம்பி விடுவோம். ඉතින් මම අහන්නේ ඔබට වඩා වෙනස් අය සමග ඔබ ඉවසිලිවන්ත වෙන්න පුළුවන්ද? உங்களை விட வித்தியாசமான நபர்களோடு நீங்கள் பொறுமையாக இருக்க முடியுமா? ඒක තමයි දයාවන්ත කියන්නේ. அதுதான் இரக்கம் என்று சொல்லுவது. දෙවෙනි එක. இரண்டாவது, ඔබව අමනාප කළ අයට සමාව දෙන්න පුළුවන්ද? உங்களை புண்படுத்தியவர்கள் அல்லது வேதனைப்படுத்தியவர்களை நீங்கள் மன்னிக்க முடியுமா? දයාව නැතුව සමාව දෙන්න බෑ. இரக்கம் இல்லாமல் மன்னிக்க முடியாது. මන්ද බයිබලයේ කියනවා ලියුක් 6 වෙනි පරිච්ඡේදයේ බයිබලයේ කියනවා ඔබ ප්‍රේම කරන්න අයට ඔබ ප්‍රේම කෙරුවා නම් ලොකු දෙයක්ද ඕක? පෞකාරයනුත් ඕක කරනවා. லூக்கா புத்தகத்தில் சொல்லுகிறது, உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசிப்பீர்களா இருந்தால் அதிலே பிரயோசனம் இல்லை, பாவிகளும் அப்படியே செய்கிறார்கள் නමුත් என்று. ඔබට වෛර කරන අයට ප්‍රේම කරන්න. ஆனால் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை நேசியுங்கள். 36 වෙනි පදයේ කියනවා මන්ද ඔබේ පියාණන් වහන්සේ දානුකම්පා ඇතිව සිටිනත් මෙන්ම ඔබත් දයානුකම්පා ඇතිව සිටින්න. காரணம் உங்களுடைய தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால் நீங்களும் அதிக இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று அந்த வார்த்தை சொல்லுகின்றது. සමාව දෙන්න පුළුවන්ද? உங்களுக்கு மன்னிக்க முடியுமா? තුන්වෙනි එක. மூன்றாவது, අසරණ වූ රිදවන අය කෙරෙහි ඔබට බලගත අනුකම්පාවක් තියනවද? தேவையோடு இருக்கிற ஜனங்களை குறித்து நீங்கள் இரக்கம் பாராட்ட முடியுமா? බලගත අනුකම්පාව කියන්නේ sorry කියන එක නෙමෙයි. வல்லமையான sorry විතරක් කියන එක විතරක් නෙමෙයි. அதுல நாங்கள் சாதாரணமா என்னை மன்னியுங்கள் என்று சொல்வது පාරේ மாத்திரமல்ல. යනවා එක්කෙනෙක් වැටිලා ஒரு இடத்துல ஒரு விழுந்திருக்கலாம். අයියෝ මොන අපරාධයක්ද නේ? ஐயோ இது என்ன அநியாயம், කරන්න දෙයක් නැහැ නේ අපි යමු. செய்ய வழியில நாங்க போவோம். බලගතු අනුකම්පා කියන්නේ යමක් කරන්න ඕන. அதிகப்படியான இரக்கம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை அவர்களுக்காக செய்கிறோம். මන්ද ඔබ තුල තියෙන දයාව නිසා. அது எங்களுக்குள்ள இருக்கிற அந்த இரக்கத்தின் காரணமாக. හතරවෙනි ප්‍රශ්නයක් දෙන්නම්කෝ. හතරවෙනි ප්‍රශ්නයක් ඔබේ සතුරන්ට යහපතක් කරන්න පුළුවන්ද? நாலாவது தான், உங்களுடைய எதிரிகளுக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்ய முடியுமா? ඔයගලන් කියයි පාස්ට් අපි කිතුනවා අපට සතුරෝ නැහැ. ඕම ඉන්න ස්වර්ග ලෝකේ හැමෝටම සතුරෝ ඉන්නවා. நீங்கள் சில நேரம் நினைக்கலாம் எங்களுக்கு அப்படி சத்துருக்கள் இல்லை என்று, அல்லது நிறைய சத்துருக்கள் இருக்கிறார்கள் என்று. எங்களை சுற்றிலும் எப்பொழுதும் அப்படியானவர்கள் இருக்கலாம். ඔබට සතුරකමක් නැහැ නමුත් එයාට සතුරකමක් තියෙනවා. உங்களுக்கு அப்படி சத்துருக்கள் இல்லை, ஆனால் அவர்கள் அப்படியான சிந்தனையிலே இருக்கலாம். දන්නවා පිටිපස්සෙන් අනිනවා කියලා. நிச்சயமாய் தெரியும், பின்பக்கத்தால் சில காரியங்களை செய்வார்கள். පිටිපස්සෙන් කේලම් කියනවා. பின்பதாய் சென்று கோல் சொல்லுவார்கள். වැටෙනකන් බලාගෙන ඉන්නවා. விழுந்து போகும் வரை பார்த்து கொண்டிருப்பார்கள். ඔබට ඒ වගේ මනුෂ්‍යෙක්ට යහපත කරන්න පුළුවන්ද? உங்களுக்கு அப்படியான மனுஷர்களோடு நன்மையான காரியங்களை செய்ய முடியுமா? ඒක තමයි දයාව කියන්නේ. அதுதான் இரக்கம் என்று சொல்லுவது. ප්‍රශ්න 4ක්. 4 கேள்விகள். ඔබට වඩා වෙනස් කෙනෙක්ට ඔබ ඉවසිලිවන්තෙන් ඉන්න පුළුවන්ද? உங்களை விட வித்தியாசமானவர்களோடு நீங்கள் பொறுமையாக இருக்க முடியுமா? ඔබට අමනාප කළපු අයට සමාව දෙන්න පුළුවන්ද? உங்களை புண்படுத்தியவர்களுக்கு உங்களால் மன்னிக்க முடியுமா? අසරණ අයට බලගතු අනුකම්පාවක් දැනෙනවද? தேவையுள்ள கேட்கிறவர்களுக்கு அதிகப்படியான இரக்கத்தை காண்பிக்க முடியுமா? සතුරන්ට යහපතක් කරන්න පුළුවන්ද? சத்துருக்களுக்கு இரக்கம் காட்ட ඒ முடியுமா? ප්‍රශ්න 4ට ටිකක් ගහන්න පුළුවන් නම් இந்த 4 கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்ல முடியுமா இருந்தால் ඔබගේ හදවතේ දයාව තියෙනවා. உங்கள் உள்ளத்திலே அந்த இரக்கம் இருக்கின்றது. නමුත් ඒක කරන්න අමාරු නම් ஆனால் அப்படி அதுக்கு உடன்பட கடினமாக இருந்தால் අපේ සිතේ දයාව වැඩි කරන්න වෙයි. எங்களுடைய இருதயத்திலே இரக்கம் என்பது இல்லை. අපි දයාවන්ත විය යුත්තේ ඇයි? நாங்கள் ஏன் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? පළවෙනි දේ තමයි මන්ද දෙවියන් වහන්සේ දයාවන්ත දෙවි කෙනෙක් නිසා. முதலாவது காரணம் தான், எங்களுடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கின்றார். ගීතාවලේ කතුරුවරයෝ ඒගොල්ලන් ලියනවා මේ වගේ විදිහට ලියනවා. මන්ද ඒගොල්ලන් දන්නවා දෙවියන් වහන්සේ දයාවන්ත කෙනෙක් නෙමෙයි නම් දෙවියන් වහන්සේත් එක්ක ගනුදෙනුවක් නැහැ. வேதத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிற, தேவன் இரக்கம் உள்ளவராக இல்லாவிட்டால் அவரோடு எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று. ඒගොල්ලන් ලියනවා සමිදානන් වහන්සේ දයාන්විත කරුණාවන්තය. அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தாவே நீர் அதிக இரக்கமுள்ளவராய் இருக்கின்றீர். කෝපයට ප්‍රමාද වෙනවා, ප්‍රේමයට බහුල වෙනවා. கோபத்திற்கு தாமதித்து அன்பு செலுத்துவதற்கு விரைந்திருக்கின்றீர். දෙවියන් වහන්සේ පොඩ්ඩක් අප්සෙට් වුණා නම් தேவன் கொஞ்சம் குழப்பமடைவாராயிருந்தார், අනිත් පැත්තෙන් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය වැඩිම වැඩි. மற்ற பக்கத்திலே அவருடைய அன்பு மிக அதிகமாக இருக்கின்றது. මෝසෙසුත් ලියුවනේ
දෙවියන් වහන්සේ පරම්පරා 3ට සාප කරනවා. දැන් ඒකද ඕගන වැඩි හිතන්න එපා. හරිද? මේකනේ උන්වහන්සේගේ චරිතයේ ලක්ෂණයක් පෙන්වන විදිය. හරිද? පරම්පරා 3කට සාප කරයි. පරම්පරා 10 ගානකට ආශිර්වාද කරයි. தேவனுடைய ஒரு குணாதிசயம் தான் அவர் 3 பரம்பரைக்கு சாபத்தை கொடுப்பாராய் இருந்தால் 1000 பரம்பரைக்கு அவர் இரக்கம் காண்பிக்கிற தேவனாய் இருக்கின்றார். So දෙවියන් වහන්සේ දානෝකම්පත් දයාවන්ත දෙවි කෙනෙක්. ஆகவே தேவன் இரக்கம் நிறைந்த தேவனாக இருக்கின்றார். හැබැයි ඒක කොහොමද අපට අදාළ වෙන්නේ? அது எப்படி எங்களுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடியதாய் உள்ளது? අදාළ වෙන්නේ අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ නිසා. அது காரணம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் දෙවියන් இருக்கிறபடியால். වහන්සේගේ ඥාන අපේ නහර තුලින් යන්න ඕන. அவருடைய மரபணுக்கள் எங்கள் சரீரத்தில் இருக்க ඒ வேண்டும். විතරක් නෙමෙයි අපි මේ ලෝකයේ දෙවියන් වහන්සේගේ තානාපතිවරයෝ. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நாங்கள் தேவனுடையவர்களாய் இருக்கின்றோம். පෞතුමා කියනවා දෙවනි කොරින්ති 5 වෙනි පරිච්ඡේදයේ දෙවියන් වහන්සේ වෙනුවට අපි මෙහි හිට ගන්නවා. பவுல் சொல்லுகிறார், தேவனுக்காக நான் நிற்கிறேன் என்று. ඉතින් ඔබගේ වැඩ කරන ස්ථානයට යනකොට දෙවියන් වහන්සේ වෙනුවට ඔබ තමයි යන්නේ. நீங்கள் தொழில் செய்கிற இடத்துக்கு செல்லும் பொழுது தேவனுக்காக நீங்கள் தான் அங்கே போகிறீர்கள். ඉස්කෝලේ යනකොට දෙවියන් වහන්සේ වෙනුවට ඔබ තමයි යන්නේ. பாடசாலைக்கு போகும் பொழுது தேவனுக்கு பதிலாக நீங்கள் தான் அந்த இடத்துக்கு போகிறீர்கள். දෙවියන් වහන්සේ දයාවන්ත දෙවි කෙනෙක් කියලා බලන්නේ කොහොමද? ඔබගේ දයාවන්තෙක්. தேவன் இரக்கம் நிறைந்த தேவன் என்பதை ஜனங்கள் காண்பது எப்படி? உங்கள் வாழ்க்கையின் மூலமாக. ඒ දවස්වල නවගිවිසුමේ அந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டில் ක්‍රියාපොතේ அப்போஸ்தல நடவடிக்கைகள் අන්තිෝක සභාවේ அந்தியோகியா சபையில் ඔවුන් මේ දෙවියන් වහන්සේගේ ඇදලිවන්තයන් යේසුස් වහන්සේගේ ඇදලිවන්තයන්ව නම් කරනවා ක්‍රිස්තියානි කියලා. கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டார்கள். ඇයි එහෙම නම් කිරුවේ? ஏன் அப்படி பெயர் வைத்தார்கள்? මන්ද යේසුස් වහන්සේ වගේ ඒගොල්ලන්ට චරිතය තියෙනවා. காரணம் இயேசுவை போல அவருடைய வாழ்க்கை இருந்தபடியினால். යේසුස් වහන්සේව අනුගමනය කරනවා. இயேசுவை பின்பற்றுகிறார்கள். යේසුස් වහන්සේ වගේම හැසිරෙනවා. இயேசு கிறிஸ்துவை போலவே நடந்து கொள்கிறார்கள். සමාජය මේ සෙනගට නම් කරනවා ක්‍රිස්තියානි කියලා. ஆகவே அங்க இருந்த சமுதாயம் இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று கூப்பிடுகிறார்கள். වර්තමාන කිතුණුවන් நிகழ்கால கிறிஸ்தவர்கள் අපි බැජ් අඳින්න ඕන. බැජ් එකක් අඳින්න ඕන. நாங்கள் ஒரு அடையாளத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். සර්ටිෆිකේට් එකේ ක්‍රිස්තියානි කියලා නමක් දාන්න ඕන. ඒකත් කිව්වයි කියයි. බොරු කියන්න එපා. අපි දන්න හොරට හදන්න පුළුවන් ඕවා. பர்த் சர்டிபிகேட்ல நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று போட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் காண முடியாது. නෑ මම කිතුරෙක් නෑ බොරු කියන්න එපා. இல்லை, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது கூட பொய் சொல்லாதீங்கன்னு මම சொல்லுவார். පල්ලි යනවා. අපි ඔක්කොම පල්ලි යනවා. நான் சபைக்கு போகிறேன் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ඇත්ත අපි කිතුණුවන්. உண்மை, நாங்கள் கிறிஸ்தவர்கள். නෑ. ඇයි එහෙම කියන්නේ? අපේ පාට වලින් පෙන්වන්නේ. காரணம் ஏன் அப்படி சொல்லுகிறார்? எங்களுடைய வாழ்க்கையில அதை காண முடியாது. දෙවියන් වහන්සේ දයාවන්ත දෙවි කෙනෙක්. தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். අපි දෙවියන් වහන්සේත් එක්ක සිටින අය නම් நாங்கள் தேவனோடு இணைந்திருக்கிற நபர்களாய் இருந்தால் දෙවියන් වහන්සේගේ ඥාන මගේ ජීවිතයට ඇතුල් වෙන්න ඕන. தேவனுடைய மரபணுக்கள் என் வாழ்க்கைக்குள் வர வேண்டும். ඒකේ ඵල දකින්නේ ලෝකය. அதிலே கனியை உலகத்தார் காண்பார்கள். සෝ පළවෙනි දේ තමයි දෙවියන් වහන්සේ දයාවන්ත දෙවි කෙනෙක් නිසා. දෙවැනි එක දෙවියන් වහන්සේ ඔබෙන් බලාපොරොත්තු වෙන දේ තමයි ඔබත් දයාවන්ත කෙනෙක් වෙයි කියලා. முதலாவது காரியம் தான் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அடுத்தது அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். එක දවසක් පේතෘස් එනවා දෙවියන් වහන්සේ මේ යේසුස් වහන්සේ වෙතට ස්වාමීනි කීසරක්ද මම කොයාරි ඔරොප්පුවක් වෙලා තියෙනවා කාත් එක්ක කොහොම හරි ඇවිල්ලා කියනවා මේ යේසුනි මේ කීසරක්ද සමාදෙන්න ඕන? ஒரு நாள் பேதுரு வந்து கேட்கிறார், ஆண்டவரே நான் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குமா ஆகவே நான் எத்தனை தடவை மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். දැන් පේතෘස් දන්නවා 7 කියන්නේ සම්පූර්ණ ඉලක්කයක්නේ. එබ්‍රේව භාෂාවේ තියෙන 7 සැරයක්ද? பேதுருக்கு தெரியும் 7 என்பது எபிரேய மொழியில ஒரு சம்பூர்ணமான இலக்கமாகவே 7 முறையா என்று கேட்கிறார். එයා හිතුවා මේ එයා කියයි කියලා මේ 7 සැරයක් වැඩි 5 සැරයක් ඇති. அவர் நினைத்தார் இப்ப இயேசு சொல்வார் 7 தடவை வேணாம் 5 தடவை போதும் என்று. යේසුස් වහන්සේ කියන්නේ මොකද 70 සැරයක් 7ක්. පේතෘස් දැන් මැත්ස් ෆේල්ලා. සෝ එයා මේ දැන් ගණන් හදනවා. 7 ඕම කියනකොට යේසුස් වහන්සේ කියන ඉන්න පොඩ මම කතාවක් කියන්න. அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார் என்ன 7 70 தரம் என்று அவர் பேதுரு கணக்கு பார்க்கும் பொழுது இயேசு சொல்றார் இரு நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ඒ කතාවේ 16 මේ රජතුමෙක් ඉන්නවා.
ஒரு கதையை சொல்கிறார். அதிலே ஒரு ராஜா இருக்கின்றார். ඒ රජතුමා එක සැරයක් එක දවසක් එයා හිතනවා එයාගේ ගිණුම ඔක්කොම බැලන්ස් කරන්න ඕන. அந்த ராஜா நினைக்கிறார் ஒரு நாள் தன்னுடைய எல்லா கணக்குகளையும் சரி பார்க்க வேண்டும் என்று. ගිණුම බැලන්ස් කරනකොට එයා තේරෙනවා එයාගේ 16 කෝටි 200ක් ණය. அந்த கணக்கு வழக்கை பார்க்கும் பொழுது அவர் பார்க்கிறார் தன்னுடைய ஊழியக்காரன் 200 கோடி ரூபாய் கடன். මෙයාට එන්න බං. කෝටි 200ක්. අනේ සර් මට සමා වෙන්න මට මාස දෙකක් දෙන්නකෝ. මේ මනුෂ්‍ය රුපියල් 2000 හම්බ කරන්නේ මාසෙකට කොහොමද කෝටි 200ක් ගෙවන්නේ? නෝ chance. දාන්න බිරින්ද දරුවෝ මෙයා දාන්නකෝ බන්ධනාගාරයට. அவர் கூப்பிட்டு கேட்கிறார், நீ 200 கோடி கடனா இருக்கிறது, இவன் 2000 தான் சம்பாதிக்க. அவன் சொல்றான், எனக்கு 2 வாரம் தாங்க நான் கட்டி முடிக்கிறேன் என்று. ஆகவே அவன் கொடுக்க முடியாதபடினால் அவர்களை சிறையிலே போடுகிறான். යාට තියෙන හැම අයිතිය දෙයක් ගන්නකෝ. அவனுக்கு இருந்த எல்லா காரியங்களையும் எடுக்கிறான். ඕකෙන් ලක්ෂයක් හොයනවා. அதிலே 1 லட்சம் தேடலாம். කෝටි 200ක් නෑ. 200 கோடி இல்லை. මේ 16 දන්නවා එයා විතරක් නෙමෙයි පරම්පරා 5කට ගෙවන්න බැරි වෙයි කියලා. அந்த ஊழியக்காரனுக்கு தெரியும் அவனுக்கு மாத்திரமல்ல 5 தலைமுறைக்கும் அதை செலுத்த முடியாது. රජතුමනි මට සමා වෙන්න. அவன் சொல்லுகிறான், ராஜா என்னை மன்னியுங்கள். එයා වැළපෙනවා. அவன் அழுது புலம்புகின்றான். එයා අඬනවා. அவன் அழுகிறான். එයා දුක් වෙනවා. அவன் வேதனைப்படுகின்றான். ඒ අවස්ථාවේදී රජතුමාගේ දයාව නිසා රජතුමා කියන්නේ හරි. අරු 10කින් ගෙවන්න. එහෙම කියන්නේ නැහැ. ගන්නව පෑන. ගාලා කපලා දානවා. යන්න ඔයා නිදහස්. அந்த ராஜா இரக்கம் நிறைந்த ராஜாவா இருக்கிறபடினால் பரவாயில்லை, 10 வருஷத்துல கட்டி முடி என்று சொல்லவில்லை. அவர் அந்த கணக்கை அகற்றி போட்டு நான் உன்னை மன்னித்து விட்டேன் போ என்று அனுப்பி விடுகின்றார். ඒ වගේ දයාව ලැබෙන එක්කෙනෙක් කොච්චර කරුණාවෙන් ජීවත් වෙන්න ඕනද? இப்படிப்பட்ட இரக்கம் கிடைத்த மனுஷன் எவ்வளவு கருணை உள்ளவனாய் வாழ வேண்டும். නිකන් හිතන්න පුළුවන් රජමාලිගාවෙන් එළියට යනකොට කොහොමද එයා ගියේ? நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த மாளிகையிலிருந்து வெளியிலே போகும்பொழுது அவன் எப்படி போயிருப்பான் என்று. දරුවෝ බදාගෙන அவன் தன்னுடைய பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு බිරිඳත් එක්ක සතුටු වෙලා නූලෙන් බේරුණා කියන අදහසෙන් දැන් යනවා ස්තුති කරගෙන යනකොට එයාගේ දකුණෙන් ඇද වෙලා එයා දකිනවා තව එක්කෙනෙක් ඉන්නවා පාරේ අනිත් පැත්තේ. அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக தப்பினோம் என்று அந்த இடத்திலே அவன் போகும் பொழுது அவன் காண்கின்றான் அவனிடத்திலே கடன் பெற்ற ஒருவனை. එයා සතුටු වෙලා යනවා. அவன் சந்தோஷமாய் போகின்றான். පාඩම් ஆனால் அவன் பார்க்கிறான் ஒருவனை. කාලෙකින් නුව දකින්නේ. ரொம்ப நாளைக்கு பிறகு உன்னை பார்க்கிறேன். man's missing. இவன் எங்கேயோ தப்பி இருந்திருக்கிறான். වරෙන් මෙයාට இங்க வா, මගේ රුපියල් 200 කෝ? என்னுடைய 200 ரூபாய் எங்க? ඕක තමයි කතාව. අපි ඔකමල hina වෙන්න පුළුවන්. ඇත්ත කතාව ඕක. இதுதான் உண்மையான கதை. என்னுடைய 200 ரூபாய் எங்க? අනේ සර් මට සමා වෙන්න. සමා වෙන්න? මොන සමා වෙන්න? එනවා මෙයාට. මට දවස් දෙකක් දෙන්න සර්. මම ගෙවන්න. දවස් දෙකක් ඔබට විනාඩියක් දෙන්නේ නැහැ. දාපියා. දානවා හිර ගෙදරට. මෙයා හිටපු බන්ධනාගාරයට මෙයාව දානවා රුපියල් 200කට. මේ ලක්ෂ 200ක් ණය හිටපු මිනිස්සයා රුපියල් 200කට අරයව දානවා. அவன் வெளியில வரும்பொழுது அந்த இடத்துல இருந்தவன் இந்த மனுஷனிடத்துல 200 ரூபாய் கடன் பட்டவன். ஆகவே இவன் கேட்கிறான், என்னுடைய 200 ரூபாய் எங்கே என்று. அவன் சொல்லுகிறான், எனக்கு கொஞ்சம் காலம் தாங்க என்று. ஆனால் இவன் கொடுக்கவில்லை, மன்னிப்பு கொடுக்கவில்லை. 200 ரூபாய் கேட்கிறான். அவன் இருந்த சிறைச்சாலையில இந்த மனுஷனை அவன் போடுகின்றான், இரக்கம் இல்லாதவனாக. දැන් හොඳට අහගන්න මේක. இதை நன்றாக கவனியுங்கள். රජතුමා ඉන්නවා. ராஜா இருக்கின்றான், දයාවන්ත රජෙක්. இரக்கம் நிறைந்த ராஜா. නමුත් මේ ආරංචිය යට ලැබෙනකොට ஆகவே அந்த ராஜாவுக்கு இந்த செய்தி கிடைக்கும் பொழுது එයා තරහ වෙනවා. அவனுக்கு கோபம் வருகின்றது. ගේනවා ඒ 16යිමත්. அவன் அந்த ஊழியக்காரனை கொண்டு வருகின்றான். ආන ප්‍රශ්න තමයි මේක. මම ඔයාට සලකු විවිධය අය එයාට සලකුවේ නැත්තේ. அவர் கேட்கிற ஒரு கேள்வித்தான், நான் உன்னை கவனித்த விதமா நீ ஏன் மற்றவனை கவனிக்கவில்லை? රජතුමා මෙයාව පොඩි කරන්න තිබුණා. ராஜாவுக்கு இவனை அழித்து போட முடியும். කෝටි 200ක් ওই පණුව එහෙම තමයි කියන්න තිබුණේ. කෝටි 200ක් එහෙම තමයි කියන්න තිබුණේ. හැබැයි මම ඔයාට සලකුව වගේම ඇයි සලකුවේ නැත්තේ? அவன் வந்து அவனுடைய குற்றத்தை எடுத்து காண்பிறான். 200 கோடி உனக்கு மன்னித்தேன் என்று சொல்லி இருக்கலாம், அப்படி சொல்லவில்லை. நான் செய்த விதமாய் நீ ஏன் செய்யவில்லை என்று கேட்கிறார். මොකද්ද මේ අවස්ථාවේ වෙන්නේ? இந்த நேரத்தில் என்ன நடக்கின்றது? රජතුමා ඒ 16ත් එක්ක ගනුදෙනු කරපු තරාදිය
වෙනස් වෙනවා. அந்த ராஜா இந்த ஊழியக்காரனோடு இடைப்பட்ட அந்த நிலுவை முறை இல்லாட்டி அந்த தராசு வித்தியாசப்படுகின்றது. මේක සිස්ට තමයි මට මේ දුන්න අදහස. ඊයේ අපි දෙන්න කාර්යක යනකොට අපි මේ ගැන සාකච්ඡා කරනකොට සිස්ට තමයි දුන්නේ මේ අදහස. මේක හොඳ අදහසක්. நேற்று போதகரும் சகோதரியும் போகும் பொழுது சகோதரி இந்த கருத்தை கொடுத்திருக்கிறாங்க. අපි දෙවියන් වහන්සේට එක ගනුදෙනු කරනකොට දයාවන්ත තරාදිය නැත්තම් ගනුදෙනුවක් නැහැ. நாங்கள் தேவனோடு இடைப்படும் பொழுது அந்த இரக்கமுள்ள தராசு இல்லாவிட்டால் அங்க எந்த விதமான தொடர்பும் கொள்ள முடியாது. මේ 16 මේක එයාට අමතක වුණා. இந்த மனுஷனுக்கு அது மறந்து போனது. කෝටි 200ක් අයින් කරුවේ ඇයි? එයාගේ සුදුසුකම නිසා නෙමෙයි. ඒ රජතුමාගේ දයාවන්ත නිසා. அந்த 200 கோடியை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னது இவன் தகுதியுள்ளவனா இருந்தபடியினால் அல்ல, ராஜா இரக்கமுள்ளவனா இருந்தபடியினால். රජතුමා කියනවා ඇයි ඔයා එයාත් මම ඔයාට සැලකුවා වගේ ඇයි එයාට සැලකුවේ නැත්තේ? ராஜா கேட்கிறான், நான் உனக்கு செய்த விதமாய் நீ ஏன் மற்றவனுக்கு செய்யவில்லை? කෝටි 200ක් රුපියල් 200ක් ගැන කතා කරුවේ නැහැ. 200 கோடி கடன்பட்டவன் 200 ரூபாயை பற்றி பேசவில்லை. කතා කරුවේ ගුණාංගය ගැන. அந்த இடத்துல குணாதிசயத்தை මම பற்றி ඔයාට பேசுகிறார். දයාව පෙන්නුවානේ. நான் உனக்கு இரக்கம் காண்பித்தேனே, ඇයි එයාට දයාව පෙන්නුවේ நீ නැත්තේ? ஏன் மற்றவனுக்கு இரக்கம் காட்டவில்லை? දයාව තරාදිය අයින් කරනවා. அந்த இடத்துல இரக்கத்தின் தராசை ஒதுக்குகின்றான். විනිශ්චය තරාදිය එනවා. அந்த இடத்துல நியாய தீர்ப்பின் தராசு வருகின்றது. මේ 16ට කෙසේවත් ගෙවන්න බෑ. இந்த மனுஷனுக்கு அதை எப்படியுமே செலுத்த முடியாது. දාන්න. දිගටම නිරන්තරයෙන් දාන්න එයාව බන්ධනාගාරයට. அவனை தொடர்ச்சியாக அந்த சிறையிலே போடுங்கள் என்று சொல்லுகின்றான். දෙවියන් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ දෙවියන් වහන්සේ අපිට දුන්න දයාව අපි අනිත් අයට දයාව දක්වයි කියලා. தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமும் அதுதான். தேவன் எங்களுக்கு காண்பித்த அதே இரக்கத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். නමුත් මතක තියාගන්න මේක. ஆனால் நீங்கள் இதனை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ අපට පෙන්නුව දයාව කවදාවත් අපි ඒ තැනට කවදාවත් යන්න ඕනේ නැහැ. මන්ද අපි දෙවියන් වහන්සේට කෝටි 200ක් ණයයි. මනුෂ්‍යයන්ට ඒ වගේ බලනකොට මනුෂ්‍යයන්ට රුපියල් 200ක් වගේ තමයි ණය. நாங்கள் தேவன் காண்பித்த இரக்கத்தின் அளவுக்கு போகவில்லை. காரணம் 200 கோடி அளவு அவர் மன்னித்தார். நாங்கள் சாதாரணமான இரக்கத்தையே மற்ற மனுஷனுக்கு காண்பிக்க வேண்டும். මගේ තුන්වෙනි කාරණාව ඇයි අපි දයාවන්ත වෙන්න ඕනේ? මක් නිසාද? අර ඒ 16 වගේ අපට දයාව පෙන්වලා තිබෙනවා. மூன்றாவது காரியம் தான், நாங்கள் ஏன் இரக்கம் காண்பிக்க வேண்டும்? காரணம், நாங்கள் இரக்கத்தை பெற்றவர்களாய் இருக்கின்றோம். මේ ආශිර්වාදලත් වාක්‍ය කියනවා දයාවන්ත දක්වන්න එනම් දයාවන්ත ලැබෙයි. இந்த ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுகிறது, இரக்கம் காண்பியுங்கள், ஆகவே இரக்கத்தை பெறுவீர்கள். නමුත් ඊට ප්‍රථමයෙන් අපි තේරුම් ගන්න ඕන අපි දයාවන්ත වෙන්න ඉස්සෙල්ලා දෙවියන් වහන්සේ අපට දයාවන්ත වුණා. ஆனாலும் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், நாங்கள் இரக்கம் காண்பிப்பதற்கு முன்பதாகவே இயேசு அல்லது தேவன் எங்களுக்கு இரக்கம் காண்பித்தார். මතෙව් 18:33 කියනවා ඔබට අනුකම්පා කළත් මෙන් ඔබත් ඔබේ සෙසු සේවකයාට අනුකම්පා කරන්න. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு மன்னித்ததை போலவே நீ உன்னுடைய மற்றவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று. මයිකා 8වෙනි 6වෙනි පරිච්ඡේදය 8වෙනි පදයේ කියනවා මනුෂ්‍ය යහපත මොකද කියා උන්වහන්සේ නුඹට පෙන්වා තිබේ. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். යුක්තිය සහගතව ක්‍රියා කිරීමට දයාවට ප්‍රේම කිරීමට. நியாயம் செய்ய, இரக்கத்தை சிநேகித்து, உனக்கு முன்பாய் இருக்கிறவனுக்கு நன்மை செய்ய. මේක තමයි දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තුව. இதுதான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ඉතින් පළවෙනි දේ ඇයි අපි දයාවන්ත වෙන්න ඕනේ? දෙවියන් වහන්සේ දයාවන්ත නිසා. දෙවනුව දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තු නිසා. තුන්වෙනි එක අපි දයාව ලැබලා තියෙන නිසා. ஒன்று, தேவன் எங்களை இரக்கம் காண்பித்தபடியினால், அதே போல தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று. மூணாவது, நாங்கள் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். අන්තිම කාරණාව. கடைசி காரியம், මන්ද අපේ අනාගතයටත් අපට දයාව අවශ්‍යයි. காரணம், எங்களுடைய எதிர்காலத்துக்கு இந்த இரக்கம் தேவையாயிருக்கிறது. අදත් අපට දයාව අවශ්‍යයි. இன்றைய நாளிலும் எங்களுக்கு இரக்கம் அவசியம். හෙටත් දයාව අවශ්‍ය වෙයි. நாளைக்கும் எங்களுக்கு இரக்கம் அவசியமாயிருக்கும். බයිබලයේ කියනවා අපි දයාවන්ත වුණා නම් අපට දයාව ලැබෙයි. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் இரக்கம் காண்பித்தால் நாங்கள் இரக்கத்தை பெறுவோம். අපි දයාව දුන්නේ නැත්තම් நாங்கள் இரக்கம் අපට காண்பிக்காவிட்டால் දයාව ලැබෙන්නේ නැහැ. எங்களுக்கு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ඒ කියන්නේ මට අවශ්‍ය මට ඇවිදින්න ඕන පාලම දයාව පාලම මම ඇවිදිනම පාලම මම එක ගිනි තියනවා.
காரணம் அந்த இரக்கம் என்ற பாலத்திலே நான் நடக்க வேண்டும், ஆனால் அந்த இரக்கம் என்ற பாலத்தை நான் எரித்து போடுகின்றேன். මොන මෝඩෙක්ද මම ඇවිදින්න ඕන පාලම මම ගිනි තියනකොට. நான் இவ்வளவு மூடத்தனமானவனாய் இருப்பேன், நான் நடந்து போக வேண்டிய அந்த பாலத்தை நான் எரித்து போடுகின்றேன். දෙවියන් වහන්සේ ලොහාන් කියන මනුෂ්‍යයට ගොඩාක් දයාවෙන් ගනුදෙනු කරලා තිබෙනවා. தேவன் லொஹான் என்ற மனுஷனுக்கு அதிகமான இரக்கத்தை காண்பித்திருக்கின்றார். මම මනුෂ්‍යයන් 100 ගණන්ට දයාව දුන්නත් நான் நூற்றுக்கணக்கான மனுஷர்களுக்கு இரக்கத்தை காண்பித்தாலும் දෙවියන් වහන්සේ මට පෙන්නුව දයාව කවදාත් ඒකත් එක්ක සමාන කරන්න බෑ. தேவன் எனக்கு காண்பித்த இரக்கத்தை அந்த எந்த ஒரு காரியத்துக்கும் சமப்படுத்த முடியாது. මම මේ ටික මම මේ වීඩියෝ එකේ මම කපලා දානවා. නමුත් මම ඔයගලන්ට කතාවක් කියන්නම්, පුද්ගලික කතාවක්. நான் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கதையை சொல்லுகின்றேன். මම දකුණේ ඉන්නකොට ගාලේ ඉන්නකොට நான் காலி பிரதேசத்தில் இருக்கும் பொழுது මම දන්නේ මොකද්ද මම කරපු වැරද්ද මට හිතන්නත් බෑ. නමුත් තවත් එක්කෙනෙක් හිටියා, තා පූජකවරයෙක් හිටියා. මට හැමදාම මොන හරි ප්‍රශ්නයක් දානවා. நான் அங்கு இருக்கும் பொழுது என்ன தவறு செய்தேன் என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு போதகர் இருந்தார், எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை போடுகிறவராய் இருந்தார். මං ගැන ගොඩාක් දේවල් කිව්වා. அவர் என்னை பற்றி அநேக காரியங்களை சொன்னார். අපේ මගේ ඇදලිවන්තයන්ගේ ගෙවල් වලට ගිහිලා මං ගැන බොරු කිව්වා. எங்களுடைய விசுவாசிகளின் வீடுகளுக்கு போய் என்னை பற்றி பொய்யான காரியங்களை சொன்னார். පටන් ගත්තේ ඔවුන් කොළඹ අය මේ දකුණට ඇවිල්ලා මෙහෙ සේවය කරන්න තීරුමක් නැහැ ඒගොල්ලන්ට. அவர் தொடங்கியது இவர்கள் கொழும்பு பிரதேச மக்கள் இந்த தென் பகுதியிலே வந்து அவர்கள் இப்படியாய் ஊழியம் செய்ய வேண்டியதில்லை. ඒකෙන් පටන් අරන් ගොඩාක් බොරු කියන්න පටන් ගත්තා. அப்படி அவர் தொடங்கி என்னை குறித்து அநேக பொய்களை சொல்ல தொடங்கினார். මම එළියේ හොඳට හිටියාට ඇතුලෙන් පොඩ්ඩක් නරක් වෙන්න පටන් ගත්තා. நான் வெளி தோற்றத்திலே நன்றாய் இருந்தாலும் உள்ளான ரீதியிலே நான் கொஞ்சம் குழப்பமடைந்தவனாய் இருந்தேன். එක දවසක් මම පොඩ්ඩක් තරහා වෙලා මම ආවා දේශනාවක් හදලා මම ආවා සභාවට දේශනා කරන්න වෘර්කයන් ගැන මේ මනුෂ්‍ය ගැන හිතලා. நான் வீட்டில் இருந்து பிரசங்கம் ஒன்று ஆயத்தப்படுத்தி கொண்டு நான் சபைக்கு வந்தேன், ஓநாய்களை குறித்து பேசுவதற்கு இவர்களை என்னுடைய மனதிலே வைத்துக்கொண்டு. මම පුල්පිට එකට නැගිටිනවා දේවන වහන්සේ කියනවා ඔබ මොනවද දේශනා කරන්න යන්නේ අද? நான் பலிபீடத்துக்கு வரும் பொழுது தேவன் என்னோட பேசுற, நீ என்னத்தை குறித்து பேச போகின்றாய்? මං කිව්වා මේ වෘර්කයන් ගැන. நான் சொன்னேன் ஓநாய்களை குறித்து. දැන් ඔක ඔක්කොම ඇතුලේ යනවා. ඇතුලේ මේ මම පුල්පිට එකේ ඉන්නවා. දැන් ඇතුලේ ගනුදෙනුවක් කරනවා කතාවක්. நான் பலிபீடத்தில் இருந்தாலும் எனக்கு சிந்தனையிலே இந்த காரியங்கள் வருகின்றது. ආත්මයන් මාස මට කියනවා මම මේක අනුමැති කෙරුවේ නෑ. ஆவியானவர் சொல்கிறார், இதை நான் அனுமதிக்கவில்லை. ඔයා මේක දේශනා කරුවා නම් මම මේ සභාවෙන් එළියට යනවා. நீ இதை பற்றி பிரசங்கித்தால் நான் இதை விட்டு வெளியிலே போய் விடுவேன். මම බය වුණා. අත කියමුකෝ බය වුණා. நான் பயந்தேன். මම පුල්පිට එකෙන් බැස්සා. நான் பலிபீடத்திலிருந்து இறங்கினேன். හැබැයි අපි ආත්මික විදියටනේ බහින්න ඕනේ පාස ශාන්ති. දන්නවද? ආත්මික විදියට. ඉතින් මම කිව්වා මට හැඟෙනවා ආත්මයන් මාස අප සමගයි කියලා අපි දැඩි මේ දීර්ඝ නමස්කාර කාලයක් කරමු කියලා. ඇයි මට වෙන දේශනාවක් තිබුණ නැති හින්දා. ஆகவே நாங்கள் இறங்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில் இறங்க வேண்டும். ஆகவே நான் சொன்னேன், எனக்கு உணர்த்தப்படுகிறேன் நாங்கள் நீண்ட நேரம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். பிரசங்கம் இருக்கல, ஆகவே நான் மெல்லமாக இறங்கிவிட்டேன். මම ඔරොප්පුවෙන් ගෙදර ගියා. நான் கோபத்தோடு வீட்டுக்கு சென்றேன். පළවෙනි දවසේ යාක්ට කෙරුවේ නෑ. තරහ වෙලා දේවන වාසෙත් එක්කද. தேவனோடு கோபித்துக்கொண்டு முதல் நாள் ஜெபம் செய்யவில்லை. ඊළඟ දවසේ දේවන වාස මට කියනවා ඔබ නැගිටපන්. ඉතින් නැගිටිනවා ඇඳෙන්. இரண்டாவது நாள் தேவன் எழும்பும்படியாய் சொன்னார், நான் எழும்பினேன். ඔයාගේ සිතේ ප්‍රශ්නයක් තියෙනවා. உன்னுடைய இருதயத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. ප්‍රේසංගුන් නැත්නම් ඔය කුණු ගොඩක් වෙනවා. அதை நீ கவனமாக இருக்காவிட்டால் குப்பையாய் மாறிவிடும். ඔයා මට වැඩක් නැහැ ඊට පස්සේ. அதுக்கு பிறகு நீ எனக்கு பிரயோசனம் இல்லாதவனாய் விடுவாய். මම කියනවා මේ දේවන වාසට ස්වාමී මට මේ ප්‍රේම කරන්න මට අවස්ථාව ලැබෙන්නේ නැහැ නේ. එයාට දේවන වාසගේ බය වෙන්න එපා මම ඔයාලට දෙන්නම් අවස්ථාව. நான் சொன்னேன், எனக்கு அவர்களை நேசிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று. தேவன் சொன்னார், பயப்படாத, நான் சந்தர்ப்பத்தை தருவேன். So යාක්ට කරනවා නමුත් සිත සෙට් නැහැ යාක්නවට. நான் ஜெபம் செய்தாலும் கூட என்னுடைய இருதயம் ஜெபத்தோடு ஒன்றுபடவில்லை. සති දෙකක්වත් ගියේ නැහැ. ඔන්න මේ අර පූජකතුමාගේ පුතා අසනීප වෙනවා. 2 வாரங்கள் கூட செல்லவில்லை. அந்த போதகருடைய மகன் சுகையினமாயிருந்தார். අර ආරංචිය ලැබෙනවා. எனக்கு கேள்விப்பட்டது. දේවන වාස මට කියනවා මේ දැන් මේ ඔයාලට අවස්ථාවක් යන්න. தேவன் சொல்லுகிறார், இது உனக்கு ஒரு சந்தர்ப்பம், போ. මම ගියා දොරට තට්ටු කෙරුවා හොඳට වහිනවා එදා. நான் அங்கு போனேன், நன்றாக மழையா இருந்தது, கதவை தட்டினேன். මචං මට ආරංචි මේ පුතා අසනීපයි. මගේ මූණ බලන්නවත් බෑ. කමක් නැහැ මම දැම්මා කාර් එකේ දාලා ගියා ඉස්පිරිතාලෙට. ඉස්පිරිතාලේ ගිහලා බලන්නකොට දවස් 3-4කින් පස්සේ පුතා සූන. නමුත් මේ පාසට ගෙවන්න ක්‍රමයක් නැහැ. සෝ කමක් නැහැ මම බිල ගෙව්වා. මම හිතුවා දැන් මේකෙන් ඔක්කොම හරියයි කියලා. நான் அந்த வீட்டுக்கு போய் அங்கே கேட்டேன், என்னுடைய மகன் சுகமில்லை தானே என்று. மிகவும் வருத்தத்தான் இருந்தான். பிறகு அவனை வைத்தியசாலை கொண்டு போய் 3-4 நாட்களுக்கு பிறகு சுகமாக இருந்தது. காசை கட்டிக்கொள்ள கூட அவர்களுக்கு வழி இருக்கவில்லை. හරි ගියේ නැහැ. ඊට පස්සේ මම පුතාව ඉස්කෝලේට දැම්මා. ඒ ඉස්කෝලේ ඇඩ්මිෂන් ෆී එක මම ගෙව්වා.
ඒකෙන් හරියයි කියලා ඕකත් ඒකෙන් හරි ගියේ නෑ. முதல் பிரச்சனையோடு சரியாகும் என்று நினைத்தேன், அப்படி நடக்கவில்லை. பிறகு பிள்ளையை பாடசாலைக்கு போய் அந்த காரியங்களையும் செய்தேன், அப்பொழுதும் நினைத்தேன் சரிபடும் என்று, அப்பவும் சரியாகவில்லை. අවුරුදු 16ක් හිටියා දකුණේ අවුරුදු 16ටම හරි ගියේ නෑ. 16 வருஷம் தென் பகுதியிலே இருந்தேன், 16 வருஷம் இது சரியாகவில்லை. නමුත් එක දවසක් ஆனால் ஒரு நாள் මම ගොඩාක් අමාරුයි මම සල්ලි ටිකක් එකතු කරනවා සභාවට ජෙනරේටර් එකක් ගන්න. நான் மிகவும் கஷ்டத்தோடு பணங்களை சேர்த்திருந்தேன் சபைக்கு ஜெனரேட்டர் வாங்குவதற்கு. මේ මිනිස්සයා ඉඩමක් ගන්න යනවා. இந்த மனுஷன் ஒரு இடம் வாங்க இருந்தான். ඉඩම ගන්න යනකොට එයාට මේ ලක්ෂ ටිකක් මදි. මේ දැන් මගේ අතේ ලක්ෂ ටිකක් තියෙනවා සභාවට ජෙනරේටර් එකක් ගන්න. මම ගොඩාක් අමාරුවෙන් මමම එකතු කරපු එකක්. දෙවියන් වහන්සේ මට කියනවා ඕක ගිහලා දෙන්න කියලා මේ මිනිහට. මට කියන්නේ ගාලා ආස්කුරුවක් වගේ පත්තු වුණා. ஆகவே அவனிடத்துக்கு இடம் ஒன்று வாங்குவதற்கு பணம் தேடி கொண்டு தான் என்னிடத்துல ஜெனரேட் பணம் இருந்தது. ஆகவே சில லட்சங்கள் இருந்தது. ஆகவே தேவன் சொன்னார் எனக்கு அந்த இடத்துல கொண்டு போய் அந்த பணத்தை கொடுக்கும்படியாக. மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. මම ගියා සිස්ටර් වෙතට අඬන්න. දෙවියන් වහන්සේ අසාධාරණයි කියලා. සිස්ටර් මට කියනවා දෙවියන් වහන්සේ කියන දේ ඔයා කරන්න. ඒක ඊට තවත් ඔරොප්පු වුණා. நான் சகோதரிடத்திலே போய் சொன்னேன் இந்த காரியத்தை குறித்து. ஆனால் சிஸ்டரும் சொன்ன காரியம் அதை கொடுங்கள் என்று மிகவும் திரும்பவும் குழப்பமாக இருந்தது. පිටිපස්ස වත්තට ගිහිලා තැඹිලි ගහක් යට මම දැන් වාඩි වෙලා දැන් කියන්නම් හිත අවුල්ම අවුල්. நான் வீட்டுக்கு பின்னால் போய் ஒரு மரத்தடியில் இருந்து நான் இதை குறித்து யோசித்து கொண்டது. என்னுடைய இருதயம் மிகவும் குழப்பம் அடைந்திருந்தது. දෙවියන් වහන්සේ මට කතා කරන්න පටන් ගත්තා. தேவன் அந்த நேரத்தில் என்னோடு பேசத் தொடங்கினார். උඩ බලන්න පොඩ්ඩක්. கொஞ்சம் மேலே பார், ඔයාගේ අසරණ ජීවිතේ මම කොහොමද වෙනස් කරුවේ කියලා. நான் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினேன். නැති වෙච්ච හැම දෙයක්ම මම වැඩියෙන් ගෙව්වා. இழந்து போன எல்லா காரியங்களையும் அதிகமாய் உனக்கு கொடுத்தேன். දැන් ඔයාට මේක කරන්න බෑ. இப்பொழுது நீ அதை செய்ய முடியாது. මේක මුදල් ප්‍රශ්නයක් නෙමෙයි. இது பணம் சம்பந்தமான பிரச்சனை அல்ல. මේක මේ සතුරු ප්‍රශ්නයක් නෙමෙයි. இது சத்துருவோடு உள்ள பிரச்சனையும் அல்ல. මම තේරුම් ගන්නේ මගේ පුතාගේ හදවතේ ප්‍රශ්නයක් කියලා. நான் விளங்கிக் கொள்ளுகிறேன் என்னுடைய மகனுடைய இருதயத்திலே ஒரு பிரச்சனை. ඔයාගේ ප්‍රේමය නැහැ. உன்னிடத்திலே அன்பு இல்லை. ඔයාගේ හදවතේ කුණු ගොඩක් තියෙනවා. உன்னுடைய இருதயம் குப்பையினால் நிறைந்திருக்கிறது. එහෙම කියනකොට මං කියන්න කූඹියෙක්ට පෑගුවා වගේ මට දැනුනේ. எனக்கு அப்படி சொல்லும் பொழுது மிகவும் வேதனையான ஒரு நிலையாயிருந்தது. ඊළඟ සතියම அடுத்த வாரம் முழுவதும் මේ සල්ලි දුන්නා. இந்த பணத்தை கொடுத்தேன். කියමුකෝ විරුණා කියලා. அது முடிந்தது என்று சொல்லுவோமே. මාසකින් පස්සේ මගේ නායකෙක් මට කියනවා පාස්ටර් මේ ඔයා මේ අර පාස්ටර්ට මේ ලක්ෂ දෙකක් නෙමෙයි මම ලක්ෂ ගණක් දුන්නා හරිද? ලක්ෂ දෙකක් දීලා මේ හැමදාම මේ ණයට දීලා හැමදාම ඔයා එයාට කෝල් කළා මේ සල්ලි දෙනවා කියලා කතාවක් යනවා කියලා. இது இப்படியும் முடிந்தது என்று நினைத்தேன். ஆனால் இல்லை, என்னுடைய தலைவர் ஒருவர் வந்து சொன்னார் நீங்கள் அந்த போதகருக்கு பணத்தை கொடுத்து விட்டு ஒவ்வொரு நாளும் அதை குறித்து பேசுகிறீர்கள் என்று கேள்விப்பட்டோம் என்று. මං කියන්න මොකද්ද? ඔව් පාස්ටර් ඔයා ගැන මේම කියනවා. அவர் சொன்னார் ஆமா உண்மை, உங்களை பற்றி இப்படியான கதைகள் இருக்கிறது என்று. කොහෙද කියන්නේ? யார் சொல்லுகிறது? ඉරිදා දේව මෙහෙ කියන්නේ. ஞாயிறு ஆராதனையிலே சொல்லுகிறார்கள். කියනවා සභාවට අනේ සභාව මට උදව් කරන්න මම පාසල ලෝහන්ගෙන් ලක්ෂ දෙකක් ණය අරන් තිනවා. එයා හැමදාම මට කෝල් කළා මට එකෙන් ඉල්ලනවා කියලා. මෙම කියනකොට මම කියන්න මං කිව්වා ඒක බොරුවක්. නෑ එහෙම තමයි කියන්නේ. ඉන්න මම රෙකෝඩින් එකක් දෙන්නම්කෝ. රෙකෝඩින් එකක් දෙනවා මට. මේ මිනිස්සයා ඇත්තටම පාස ශාන්ති මං ගැන මේම කියනවා. ஒவ்வொரு நாள் ஞாயிறு ஆராதனையிலும் அந்த பணத்தை எடுத்த போதகர் சபை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார், நான் பாஸ்டர் லொஹானிடத்திலே பணம் எடுத்திருந்தேன், அவர் ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு எனக்கு கரைச்சல் கொடுக்கிறார் என்று. பிறகு அதை சொல்ல நம்பவில்லை, ஆனால் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து காட்டினார்கள். அது அப்படி அவர் சொல்லியிருந்தார். ඒ රෙකෝඩින් එක මගේ ෆෝන් එකට ආපෙන් පස්සේ මට බලය තිබුණා මේ මිනිස්සගේ සේවය ජීවිතය නැති කරන්න. அந்த ரெக்கார்டிங் என்னிடத்திலே வந்த பிறகு எனக்கு அதிகாரம் இருந்தது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்து போட, அந்த ஊழியத்திலிருந்து அவனை அகற்றி போட. මම මේක බැලුවා. நான் அதை பார்த்தேன். මේක අහගත් එක සැරේ. அதை நான் ஒரு தடவை கேட்டேன். දෙසරයක් අහගත්ත නම් කුණු ගොඩක්. 2 தடவை கேட்டால் குப்பையாயிரும். එක සැරේ. ஒரு தடவை. දෙවෙනි වස මට කියනවා මොකද්ද ඔයා කරන්න යන්නේ? தேவன் இடத்திலே கேட்கிற நீ என்ன செய்ய போகிறாய்? මම මේක බලලා நான் அதை பார்த்து මම ඇඬුවා. நான் அழுதேன். ස්වාමී චරිත ඝාතනයක්. இது ஒரு மனுஷனுடைய குணத்தை அழிக்கிற காரியம். දෙවෙනි වස මට කතා කරනවා ඔයාගේ චරිතය ආරක්ෂා කරන්නේ එයා නෙමෙයි මම.
தேவன் என்னோடு பேசினார், உன்னை உன்னுடைய குணத்தை பாதுகாப்பது நான். දෙවනි සැරේ අහනවා පුතේ මොනවාද ඔයා කරන්න යන්නේ? இரண்டாவது தடவை கேட்க போனேன். அப்பொழுது கேட்கிற, மகனே நீ என்ன செய்ய போகிறாய்? මම ඒක highlight කරලා நான் அதை எடுத்து delete කෙරුවා. அகற்றி விட்டேன், அழித்து விட்டேன். අද වෙනකන් இன்றைய நாள் வரை ඒ මනුස්සයා දන්නේ නැහැ. அந்த மனிதனுக்கு தெரியாது එයා මන් ගැන කියපු දේවල් කරපු දේවල් මම දන්නවා කියලා. அந்த மனுஷன் என்னை குறித்து பேசிய காரியங்கள், எனக்கு சொன்ன காரியங்கள், செய்த காரியங்கள் எனக்கு தெரியும். ළඟදී හම්බුණා. அண்மையிலே நான் சந்தித்தேன், හග් එකක් දුන්නා. அணைத்துக் கொண்டேன். AGM එක එකට වාඩි වුණා. ஏஜிஎம்லே நாங்கள் ஒன்றாக அமர்ந்திருந்தோம், පොඩි කයියක් දැම්මා ඉතින්. நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். ඕනට වඩා ළඟට යන්නේ නැහැ. அளவுக்கு அதிகமாய் பக்கத்துல போகல. වාඩි වුණා, කතා කෙරුවා, දරුවෝ ගැන කතා කෙරුවා. ඔක්කොම තාමත් දන්නේ නැහැ. அவர்களோடு இருந்தேன், பேசினேன். ஆனால் இன்னுமாய் அவர்களுக்கு இந்த காரியங்கள் தெரியாது. අපි හිතනවා අපි එහෙම කරනකොට ඒ මනුස්සයා අපට ණයගති කියලා. நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் அப்படி செய்யும் பொழுது அந்த மனுஷன் எங்களுக்கு கடன் பட்டிருக்கிறான் என்று. මේ බයිබල් පදේ අනුව දන්නද කාටද ආශිර්වාදය? මට. இந்த வேத வார்த்தையின் அடிப்படையில் இது யாருக்கு ஆசீர்வாதம்? எங்களுக்கு. දයාවන්තයෝ ආශිර්වාද ලද්දද මන්ද ඔවුන්ට දයාව ලැබේ. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். මම දුන්න දයාව මොකද්ද? நான் காண்பித்த அந்த இரக்கம் என்ன? මම දෙවියන් වහන්සේගෙන් ලැබෙන දයාවත් එක්ක සංසන්දනය කරනකොට தேவன் எனக்கு காண்பித்த இரக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது අපි නැගිටිමු. நாங்கள் எழுந்திருப்போம். ඔබ ඉදිරියෙන් ඔබගේ දෑත් දික් කරන්න. உங்களுக்கு முன்பதாக உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள். හිතන්න ඔබගේ ජීවිතය ගැන. உங்களுடைய வாழ்வை குறித்து யோசித்து பாருங்கள். ඔබගේ ජීවිතේ කවුරුත් ඉන්නවද? දයාව ලැබෙන්න සුදුසු නැති එක්කෙනෙක්. නමුත් දයාව දෙන්න අවශ්‍ය එක්කෙනෙක් ඉන්නවද ඔබගේ ජීවිතේ? உங்களுடைய வாழ்க்கையில யாராவது இருக்கிறார்களா? இரக்கம் பெற அவர்கள் தகுதி இல்லை, ஆனால் நீங்கள் இரக்கம் காண்பிக்க வேண்டும். සමහර විට ඔබට කරපු දේවල් ඔබ අමතක වෙලා, නමුත් අද මම දේශනා කරනකොට ආත්මයන් වහන්සේ ඔබගේ හිතට ඒ නම නැමතත් ගෙනාවා. சில நேரம் உங்களுக்கு அவர்களை மறந்து போயிருக்கலாம், ஆனால் இப்பொழுது பேசிய பொழுது, செய்தியை கேட்ட பொழுது ஆவியானவர் அந்த பெயர்களை உங்களுக்கு ஞாபகத்திலே கொண்டு வந்திருக்கலாம். පොඩ්ඩක් හිතලා බලන්න. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ආත්මයන් වහන්සේ ඔබගේ මතකයට ගෙනෙයි. ஆவியானவர் உங்கள் ஞாபகத்திற்கு கொண்டு வருவார். දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් ඔබ. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், උන්වහන්සේගේ තානාපතිවරයෙක්. தேவனுடைய பிரதிநிதிகள், උන්වහන්සේගේ අධික අසීමිත දයාව අත්දකපු එක්කෙනෙක් ඔබ. தேவனுடைய அதிகமான எல்லையற்ற இரக்கத்தை அனுபவித்தவர்கள். ඔබගේ ජීවිතේ දයාව අත්දකින්න එක්කෙනෙක් ඉන්නවා නම් ඔබ තීරණයක් ගන්න මේ උදෑසන, ස්වාමිනී මම දයාව පෙන්වන්න යනවා. உங்கள் வாழ்க்கையிலே இரக்கத்தை பெறுவதற்காய் ஒருவர் இருப்பாரா இருந்தால் இன்றைய நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுங்கள். கர்த்தாவே, நான் இரக்கத்தை காண்பிக்க போகின்றேன். මම දයාවෙන් ක්‍රියා කරන්න යනවා. நான் இரக்கத்தோடு செயல்பட போகின்றேன். මම එයා වෙතට යනවා. நான் அவர்களிடமாய் போவேன். මේ ප්‍රශ්නේ මම සමාදානය කරන්න යනවා. இந்த பிரச்சனைகளை நான் சமாதானமாய் முடிய போகின்றேன். ඒ මනුෂ්‍ය කවදාත් ඔබගේ දයාව අදැකුවට එයා කවදාත් ප්‍රශ්නේ දැනගන්න අවශ්‍ය නැහැ. அந்த நபர் உங்களுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் பிரச்சனை என்னவென்று தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. නමුත් ඔබගේ ජීවිත තුළ දෙවියන් වහන්සේගේ දයාව ක්‍රියා කරන්නට ඉඩ දෙන්න. ஆனாலும் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த இரக்கத்தின் மரபணுக்கள் செயல்பட இடம் கொடுங்கள். ඒ තුලින් ඔබට ආශිර්වාද ලැබෙනවා. அதன் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற போகிறீர்கள். ප්‍රේමන්ත පියාණන් වහන්සේ, இரக்கமுள்ள கர்த்தாவே, මාත් ඇතුළව මගේ සෙනග, මගේ සහෝදරයන් අපි ඔබ වහන්සේගේ ඉදිරියට අපි එනවා. என்னையும் நானும் என் ஜனமும் என்னுடைய மக்களும் இடத்திலே வருகின்றோம். අපි එන්නෙත් ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ දයාව නිසා. நாங்கள் வருவது உம்முடைய இரக்கத்தின் காரணமாக. ජීවිතේ කිසි සුදුසුකමක් නැහැ ස්වාමිනේ, අපි එනවා ඔබ වහන්සේගේ දයාව නිසා. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் எந்த தகுதியும் இல்லை, ஆனால் உம்முடைய இரக்கத்தின் காரணமாக உம்மிடத்திலே வருகின்றோம். ඔබගෙන් තවත් දයාව ලැබෙන පිණිස உம்மிடத்திலே இன்னுமாய் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு ස්වාමිනේ අපට උදව් කරන්න. கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்வீராக. අපේ ජීවිතය නපුරට අදහස් කරපු අය වෙනුවෙන්
கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில தீமையை யோசித்த ஜனங்களுக்காக, අපේව හිත රිදීමට පත් කරපු අයටද, எங்களை வேதனைப்படுத்தியவர்களுக்காக, අපේව තුවාල කරපු අයට, எங்களை අපි காயப்படுத்தியவர்களுக்காக, ගැන කේලම් කියපු අය, எங்களை குறித்து கோள் අපේ சொல்லியவர்களுக்காக, ජීවිතයට හානියක් ගෙනෙන පිණිස ක්‍රියා කරපු අයට எங்கள் வாழ்க்கையில தீங்கு வரும்படி දයාව செயல்பட்டவர்களுக்காக දක්වන්න අපට උදව් කරන්න ස්වාමී. இரக்கத்தை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்தார்களோ. අනේ අපට උදව් කරන්න. கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தார்களோ. අපට බෑ මේක අපේ ශක්තියෙන් කරන්න. கர்த்தாவே எங்களுடைய பலத்தினால் இதை செய்ய முடியாது. ස්වාමී ඔබ වහන්සේගේ දයාව ජලාශයෙන් අපට දයාව දෙන්න ස්වාමී. கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தினால் எங்களுக்கு இந்த இரக்கத்தை தாரும். අනිත් මනුෂ්‍යයන්ට දයාව පෙන්වන්න. மற்ற மனுஷர்களுக்கு இரக்கத்தை ඒ காண்பிப்பதற்காக. තුලින් ස්වාමී අපි දන්නවා ස්වාමිනේ. அதன் மூலமாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. අපි තමයි ආශිර්වාදයටපත් වෙන්නේ. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகின்றோம். මේ සියල්ලම ඉල්ලන්නේ எல்லாவற்றையும் යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆமென். හalleluya. හalleluya. Hallelujah. අපි දේවන වාසන මාත අත්ප්‍රසදිම දුන් වහන්සේගේ දයාව නිසා. கரங்களை தட்டி தேவனுடைய Hallelujah. நாமத்தை மகிமைப்படுத்துவோம். හalleluya. හalleluya. நாம் ஒரு அருமையான பிரசங்க வேலையும் அதே போல ஒரு ஆராதனை வேலையும் கடந்து வந்தோம். இந்த ஆராதனை வேலையிலும் பிரசங்கமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதை நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்குள்ளாக நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் உங்களை சார்ந்தவரை இதை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை ஊக்கப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்லது, மீண்டும் ஒரு ஓய்வு நாளே உங்கள் அனைவரை நாங்கள் மீண்டுமாய் சந்திப்போம். ஆமென். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலைமினிந்து வாழ செய்யும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என்னை தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரிய